ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் இந்த ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வந்திருக்கேன். ஸோ பாரதிய சிட்டி மாலில் பிவிஆர் இருக்கு, அங்கே தான் போயிட்டு வந்தேன். மார்னிங் 9 மணிக்கு ஷோ தான் போயிட்டு வந்தேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் அப்புறம் ஆச்சு இந்த சூர்யா மூவி ஃபஸ்ட் ஷோ பார்த்து. நான் நினைக்கிறேன் 6க்கு தான் ஃபஸ்ட் ஷோ போயிருக்கேன். 6ன்னு ஒரு மூவி இருந்துச்சு, அதுக்கு தான் ஃபஸ்ட் ஷோ போயிருக்கேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ரெட்ரோக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த சூர்யோட ஸ்வாக், சூர்யோட காஸ்டியூம்ஸ், அந்த பைக்ஸ் எல்லாம் இந்த சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சூரியோட ரெட்ரோ ஜாக்கெட் இருக்குது, இந்த எல்லோ கலர் ரெட்ரோ ஜாக்கெட், அதெல்லாம் அந்த சீனில் அந்த சூரிய அப்பியரன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சூரியோட ஸ்வாக் சூப்பராக இருக்குது, அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஜஸ்ட் புல்லட் ட்ரெயின் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய் அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின் மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் அன்வான்ட் ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்குது. அன்வான்ட் ஃபைட் சீன்ஸ் அது மாதிரி அன்வான்ட் லவ் போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஃபைட் சீன்ஸை கொஞ்சம் லோவர் பண்ணி, லவ் போர்ஷன்ஸை கொஞ்சம் லோவர் பண்ணி கொஞ்சம் ராவாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பிளாக் பஸ்டர்னே சொல்லிக்கலாம். சீக்வன்ஸ் சொல்லணும்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடியது தான். ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியது தான். ஒரு வேறு மாதிரி ஃபைட் சீன் இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சூர்யா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதை விட வேற ஒரு ஜேர்னலில் இருக்கும் இந்த சண்டை. இது மாதிரி இந்த பாக்ஸிங் எல்லாம் படிச்சுட்டு ஒரு ஆள் ஃபைட் பண்ணுவார்ல, அது மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு அந்த வே ஆஃப் ஃபைட்டிங் சூர்யாவோட. ஸோ ஃபைட் சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஓவராக ஃபைட் சீன்ஸ் வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஓவர் ஃபைட் சீன்ஸே வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஓவர் ஃபைட் சீன்ஸாக வருது. ஃபைட் சீன் சும்மா வச்சு திணிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட் சீன்ஸை அவாய்ட் பண்ணி அது மாதிரி லவ் போர்ஷன் ஓவராக வருது, அதுவும் கூட அவாய்ட் பண்ணிருந்தா ஸோ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா பாட்டை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. கனிமா சாங் ஆல்ரெடி வந்து ஹிட்டான பாட்டு தான், தேட்டரே குலுங்க அடிச்சிருக்கு இந்த பாட்டு. கனிமா பாட்டு, அது மாதிரி கண்ணாடி பூ பாட்டுலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது தேட்டரில் பார்க்குறதுக்கு. பிஜிஎம் பற்றி சொல்லணும்னா, பிஜிஎம் இப்போயும் அந்த மண்டைகளை ஓடிட்டு இருக்கு. அந்த ரெட்ரோ அந்த ட்ரெய்லரை பார்த்த பிஜிஎம் இப்படி நம்ம மண்டைகளை ஓடிட்டு இருக்கு. ஹீரோ பிஜிஎம் இருக்கட்டும், அது மாதிரி இந்த வில்லனோட பிஜிஎம் இருக்கட்டும், எல்லா பிஜிஎம் அப்படியே போட்டு அசத்தி இருக்காரு இந்த மியூசிக் டைரக்டர். பின்ன சந்தோஷ் நாராயணன் பற்றி சொல்ல வேண்டாமே, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஸோ கார்த்திக் சுப்பராஜ் இந்த ஒரு இது வச்சிருப்பார்ல, ஒரு மெசேஜ் வச்சிருப்பாரு. அந்த மெசேஜ் இந்த படத்தில் சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது, அதுவும் சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. அது மாதிரி நம்ம இந்த ஆடியன்ஸை சுத்த விடுற அவருக்கு ஒரு ஐட்டம் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இப்போ இது பேசி ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லி ஆடியன்ஸ் சுத்த வச்சு அவசானம் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு, அதுவும் இதில் ரிவீல் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் என்கிட்ட எப்படி கேட்டிங்கன்னா, இது ஒன் டைம் வாட்சபிள் தான். எனக்கு ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் எனக்கு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேன்ஸுக்காருக்கு இது பிடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டராக போய் பாருங்கள், பெட்டர் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள்.